அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆனி அமாவாசை. இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை வர்றதுனால சுக்கிர பகவானுடைய அருளும் இதில் சேர்ந்து வருது. இந்த ஆனி அமாவாசையில் நம்ம உப்பு பரிகாரம் செய்யும்போது நமக்கு சகலவித லட்சுமி கடாட்சங்களும் உண்டாகும். அதாவது இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு நான் வீடியோவில் சொல்கிறேங்க. பொதுவாகவே நிறைய பேர் அவங்க உழைப்பாங்க, உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது, அப்படியே வருமானம் வந்தாலும் அவங்களால சேமித்து வைக்க முடியாது, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த உப்பு பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு எவ்வளவு உழைப்பு வந்தாலும் அதில் வர்ற வருமானத்தை நம்மளால் கொஞ்சம் சேமித்து வைக்க முடியும். நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் நமக்கு கிடைக்கும். தாங்க இந்த உப்பு பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறது. அது முக்கியமாக அமாவாசை நாளில் செய்யும்போது அதுக்கு கூடுதல் பலன் இருக்கும். இன்றைக்கி பொதுவாகவே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை எல்லோரும் 6 மணி ஆகும்போது வீட்டில் விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வாங்க. அது கூட இந்த உப்பு பரிகாரமும் செய்யும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணி ஆகும்போது நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அவன் பிடிச்ச அதாவது மனமுள்ள நறுமணமான மாலைகளை வாங்கி சூடிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு மனசார வழிபடுங்க. தூப தீபம்லாம் காணிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் பட்டு துணி இருந்தால் கூடுதல் பலன்தான். சரி, மஞ்சள் கலர் பட்டு துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மஞ்சள் கலர் துணியாவது எடுத்துக்கோங்க. ஒரு சதுர அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துணி இல்லைன்னு நினைக்கிறவங்க வெள்ளை துணியை ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் கரைச்சிட்டு அதில் அந்த வெள்ளை துணியை முக்கி நல்லா நனைச்சி காய போட்டு அந்த துணியை எடுத்துக்கோங்க. இந்த துணியை எடுத்துட்டு நீங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வைங்க. கல்லுப்பு வைக்கும்போதே மனசால் நல்லா வேண்டிட்டு வைங்க. கையில் வச்சுட்டு நல்ல செல்வம் பெருகணும், எந்தவித கடனும் இருக்கப்படாது அப்படின்னு நல்லா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை வேண்டிட்டு அந்த கல்லுப்பு வைங்க. அது கூட நீங்கள் 1 ரூபா நாணயத்தை வைங்க. 1 ரூபா நாணயத்தை வச்சுட்டு கூட கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நல்லா மனசார வேண்டிக்குங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரமும் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரங்கிறது பணம் ஈர்க்கிறதுக்குள்ள ஒரு அதாவது லட்சுமிக்கு பிடிச்ச ஒரு நறுமணமான பொருள். பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாமே லட்சுமி வாசம் செய்தது. முக்கியமாக உப்பில் லட்சுமி தாயார் வாசம் செய்தது. ஏன்னா பார்க்கடலை கடையும் போது அங்கே லட்சுமி தாயாரோட உப்பும் நமக்கு கிடச்சிதுன்னு தெரியும். நிறைய பொருள் கிடச்சிது, அதில் உப்புங்கிறது ஒரு மகத்தான ஒரு பொருள். அப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த அந்த ஒரு வச்ச பொருளெல்லாம் அந்த மஞ்சள் கலர் நூல் போட்டு இல்லைன்னா மஞ்சள் கலரில் ஒரு சின்ன துணி வச்சாது அதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கெட்டிக்கிங்க. கெட்டிக்கிட்டு நல்ல தூப தீபம்லாம் காணிச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிலப்படியில் மேலே அதை கெட்டி விட்டுருங்க. அதாவது வீட்டுக்குள்ளே ஏறி வருவோம்ல, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வாசலுடைய நேர் மேலே அதாவது ஒரு செவுத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆணி அடித்து அதில் கெட்டி விட்டுருங்க. கெட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதம் இப்படி கெட்டி விட்டுட்டு நம்ம மனசார வேண்டிக்கிடுறோம். குலதெய்வத்தை எல்லாருமே வேண்டிகிட்டே நீங்கள் கெட்டுங்க. கெட்டும்போது நமக்கு நல்ல ஒரு பணவரவுங்கிறது இருக்கும். நம்ம இதை எப்போ மாற்றலான்னா அடுத்த மாதத்தில் அமாவாசை சமயத்தில் நம்ம அதை எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றும்போது அதில் இருக்க உப்பை நீங்கள் ஓடும் தண்ணியில் விட்டுறணும். ஆனால் இப்போ ஓடும் தண்ணியெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? ஆறு குளங்கொட்டையெல்லாம். அது கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, வாஷ் பேஷனில் அந்த தண்ணியை திறந்துட்டுட்டு பைப்பை திறந்து விட்டுட்டு அதில் போட்டுருங்க. பின்ன பச்சை கற்பூரம் அதில் ஆல்ரெடி இதாக இருக்கும், அது காற்றுல கரைஞ்சி தான் இருக்கும். நீங்கள் அந்த 1 ரூபா காயின்ஸு இதை எடுத்து வச்சுக்கிட்டு அதே கூட திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணியை தான் நம்ம பின்னையும் நல்ல அதாவது நனைச்சி காய போட்டுட்டு பின்னையும் அந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு துணி தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறவங்க வேறு துணியும் வச்சு அதே மாதிரி அமாவாசையில் இப்படி ஒவ்வொரு அமாவாசையிலையும் இந்த உப்பு பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க. இதே நாளில் கந்திஷ்டிக்காக நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கல்லுப்பை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தலையை அப்படி கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் 9 முறை சுற்றுங்க. அதாவது இது எந்த டயத்தில் செய்யலான்னா சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த கந்திஷ்டி கழிக்கிறது செஞ்சிடணும். எப்படின்னா அவங்க தலையை
தலையை சுற்றி, அதாவது கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் நல்லா சுற்றிட்டு, அந்த கல் உப்பை என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து வாஷ் பேஷனில் போட்டு தண்ணியை திறந்து விட்டுருங்க. இப்படி செய்யும்போது நமக்கு கந்திஷ்டிங்கிறது அந்த இடத்துல குறையும். அதுவும் அமாவாசை நாளில் இந்த கந்திஷ்டி பரிகாரம் செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்குங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் குளிக்கிற அந்த குளி அறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. அந்த செல்ஃபில் எங்கேயாவது செல்ஃப் இருந்தால் ஒரு ஓரமாக வச்சுருங்க. வைக்கும்போது அந்த நெகட்டிவ் வீட்டில் அந்த பொதுவாகவே நம்மளுடைய குளிக்கப்பட்ட ரூமில் தான் அதிக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது எல்லாமே அந்த கல்லுப்பு வாங்கிக்கிடும். வாரத்தில் ஒரு தடவை அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் சிங்கில் போட்டுட்டு தண்ணி திறந்து விட்டு அந்த கல்லுப்பை கரைச்சிருங்க. அடுத்து மாற்றி மாற்றி வேறு உப்பு ஒவ்வொரு வாரமும் கல்லுப்பு, இங்கே கல்லுப்பு தாங்க வைக்கணும். இப்படி வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் குறைய தொண்டைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும். பொதுவாக வீட்டுடைய ஹாலில் நீங்கள் ஒரு கிண்ணத்தில், அதாவது கண்ணாடி கிண்ணத்தில் தான் எப்போதுமே கண்ணாடி கிண்ணத்தில் வைக்க, கண்ணாடி கிண்ணத்தில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 5 கிராம்பும் கூட வச்சுருங்க. வச்சுட்டு அதை நம்ம வீட்டு ஹாலில் வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜி அந்த கல்லுப்பு எடுத்துக்கிடும். அதையும் ஒரு வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் சிங்கில் போட்டு அந்த கல்லுப்பை கரைச்சிருங்க. இப்படி தொடர்ந்து வாரந்தோறும் அதையும் மாற்றி வைங்க. இப்படி தொடர்ச்சியாக நம்ம கல்லுப்பு வச்சு பரிகாரங்களை செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக ஆயிருங்க. அப்படி வரும்போது நமக்கு செல்வம் வந்து வரும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு என்ன வேலை செஞ்சாலும் அதில் வருமானங்கிறது ஒன்று அதிகமாக வரும். அதையும் நம்மளால் சேமிக்க முடியுங்க. இது போல் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் மாத்திரம் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேலை செய்கிற தொழில் அங்கே கூட நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பு போட்டு இதே மாதிரி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்ற அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜியாக வரும். நல்ல வருமானங்களும் வருங்க. இது போல் தொடர்ந்து செஞ்சு உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும். நானும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.